சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியா கெட்ட வார்த்தை பேசுறது, கெட்ட வார்த்தை வந்து அது பிசாசுக்குரியது. நம்ம கெட்ட வார்த்தை பேசும்போது பிசாசு ஈஸியா என்ன பண்ணுவான், நமக்குள்ள வந்து அவன் செயல்பட அவன் ஆரம்பிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது கடவுள் பிடிக்காத காரியம். கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப ஒரு நம்ம நல்ல ஒரு மனித குலத்தையே பாதிக்கிற ஒரு சுவாபம் என்னன்னா கெட்ட வார்த்தை பேசுறது ஃப்ரெண்ட்ஸ். கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன நடக்குன்னா, மரணமும் ஜீவன் நாவல் அதிகத்தை இருக்கு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனைவி ஒருவேளை கெட்ட வார்த்தையில நம்ம நோக்கடிக்கிற மாதிரி திட்டும் போது ஒருவேளை அவங்க தற்கொலை பண்ணி இறந்துக்கிறதுக்கு அது காரணமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிள்ளைகளை, நம்ம அப்பா அம்மாவை, நம்ம நண்பர்களை நம்ம அசிங்கமா பேசும்போது திட்டம் போது கெட்ட வார்த்தை பேசும்போது அவங்க மன பாதிக்கணும். அதனால பெரிய ஏற்பட வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்ட வார்த்தை பேசும்போது நம்ம கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை வந்து மற்றோட இதயத்தை நம்ம நோக்கடிக்கும், மற்ற இதயத்தை காயப்படுத்தும். அதனால ஒருவருக்கு பிரோஜிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்ட வார்த்தை பேசும்போது நம்ம பிள்ளைகளோட நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லயும் சரி, வேலையும் சரி, நம்ம அப்பா எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஒரு நீதிமன்ற வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீதிமன்ற வாய் பிரியமானதை பேச அறியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிரியமானதான் பேசணும், நல்லதான் பேசணும், கெட்டதான் பேசக்கூடாது. மற்றவரை பேசும்போது மற்ற உற்சாகப்படுத்த வார்த்தை பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். 2 Corinthians 14 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, நான் கட்டளை கொடுத்த அதிகாரப்படி நான் இடித்து போடல, நான் ஊடுற கட்டளை என்ன பண்றேன், நானு பிரயாச போராடி சொல்லி சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேச்சு வீழ்ந்து போன, நம்ம தோர்ந்து போன, துக்கத்துல வேதனையில இருக்கிறவங்கள திரும்பி உயிர்ப்பிக்க முடியாது, திரும்பி அவங்க உற்சாகப்பட்டு திரும்பி அவங்கள தொடர்ந்து அவங்க நல்லா வாழ முடியாது. நம்ம நல்ல வார்த்தை பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசும்போது அது ரொம்ப அநேகருக்கு அது இடர்லா இருக்கும், அநேகரை வந்து அது காயப்படுத்தும், அநேகரை இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நம்ம பேசணும், அதை பிரோஜனமாக பேசணும், நல்ல வார்த்தை பேசணும். அநேகரை நம்ம காய கட்டி, அநேகரை உற்சாகப்படுத்தி, அநேகரை வாய வச்சு நம்ம சந்தோஷமா வாழ ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ்.